ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விரிந்து கிடக்கும் பல நாடுகளில் எந்த வேளையில் நீங்கள் இருந்தாலும், எந்த நேரமானாலும், காலை மாலை இரவு நேரமானாலும் நம் கொங்கு சொந்தங்களை பார்க்க ஓடோடி வரும் அனைத்து கொங்கு உறவுகளுக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன் திருப்பூரிலிருந்து இனிய வணக்கம். வாருங்கள் சொந்தங்களே, உங்களை வரவேற்பதில் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் மிக்க பெருமை கொள்கிறது. அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று என்றுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு அருமையான நாள். 55வது காணொளி நிகழ்வில் நம் சொந்தங்கள் இணைந்திருக்கும் இந்த தருணத்தில் திரவியம் தேடும் தொழில்முறை பயணங்கள் செய்து கொண்டிருக்கும் சொந்தங்களாகட்டும், அல்லது உங்கள் அருமை சொந்தங்களை இணைக்கும் இன்ப பயணத்தில் இருக்கும் சொந்தங்களாகட்டும், அல்லது இறை பணியை தேடி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் சொந்தங்களாகட்டும், அல்லது மதியை வளர்க்க கல்வி பயணங்கள், வேலை வாய்ப்பு பயணங்கள் ஆகியவற்றை செய்து கொண்டிருக்கும் சொந்தங்களாகட்டும், அல்லது உலக வாழ்வை அறிய சுற்றுலா பயணங்கள் மேற்கொண்டிருக்கும் நம் சொந்தங்களாகட்டும், எவ்வித பயணங்களுக்கும் ஒரு சந்தோஷமான இன்பமான பயணங்கள் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பது இன்றியமையாகும். வாழ்வில் பயணங்கள் வெற்றி பயணங்களாக தொடர்வதற்கு அனைவரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் பயணங்களையே தொழிலாக கொண்டு நமது இந்திய திருநாட்டின் தலைநகராம் தில்லியில் இருந்து நம்முடன் இன்று இணைந்திருக்கும் நம் கொங்கு சொந்தமான திரு மோகன் குமார் அவர்களையும் இன்று 55வது காணொளி நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இங்கு குழுமியிருக்கும் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றி இலக்கை நோக்கி பயணங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு பயணங்களை தொடர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கேபிஎன் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன், கேபிஎன் குளோபல் டெலிகிராம் இணைப்பு ஆகியவை இணைந்து உங்களுடைய தொழில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து உத்வேகமான முயற்சிகளையும் மேற்கொண்டு உறுதுணையாக இருந்து வருகிறது. கடந்த வாரத்தில் மலேசியாவில் இருக்கும் நமது கேபிஎன் குளோபலின் தந்தை போன்று இதை உருவாக்கி வருபவர் திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்கள். நானும் அவரும் ஒரு உரையாடலில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம் சொந்தங்கள் நமது கேபிஎன் டெலிகிராம் ஆப் வாயிலாக பல தொழில்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருப்பதுடன், அதாவது நம் சொந்தங்களுடன் பல தொழில்களை வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதுடன், பல புதிய அறிமுகங்களும் பல ஊர்களுக்கு பிரயாணம் மேற்கொண்டு அதில் சில பேர்களை நெருங்கிய உறவுகளாகவும் நெருங்கிய சொந்தங்களாகவும் மிகுந்த உற்ற நம்பிக்கையுடைய நண்பர்களாகவும் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களுடைய வாழ்வில் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருப்பதை அறிந்து நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் வருகின்ற 2022 ஆண்டில் பல புதிய விஷயங்களை பல புதிய பரிணாமத்தில் தங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு புள்ளி வைத்தாற் போல், ஒரு சிறிய தீப்பொறி போல் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது என்ன, எவ்வாறு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரப்போகின்றது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது ஜூம் ஆப் வாயிலாக மட்டும், அதாவது ஆன்லைன் காணொளியில் மட்டுமே இணைந்திருந்தால் உங்களுக்கு தகவல்கள் பரிமாறப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நமது கேபிஎன் குளோபல் குழுமத்தில் இருக்கும் ஒரு சொந்தத்தின் தொழிலை நாம் அவரின் சார்பாக பறைசாற்றும் விதமாக யங்ஸ்டார் அல்டிமேட் யூனிஃபார்ம் சொல்யூஷன் அவர் நடத்தி கொண்டிருக்கும் திரு KS மோகன்ராஜ் அவர்களின் தொழிலை பற்றி உங்களுக்காக ஒரு சிறிய காணொளி இதோ. ஸ்லைட்ல இருக்கிறவங்க பாருங்க, காணொலி இருக்கான்னு பாருங்க, இல்ல ஸ்லைட் போட்டுருங்க. நம்ம சொந்தங்களுக்கு இன்றைய பிசினஸ் ப்ரமோஷன் யங்ஸ்டார்
அல்டிமேட் யூனிஃபார்ம் சொல்யூஷன் அவர்களுடைய ஹோஸ்ட் வந்து ஸ்கிரீன் ஷேர் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட் ப்ளீஸ் எனேபிள் ஸ்கிரீன் ஷேரிங். ஓகே, அதற்கு முன்னால் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது நமது கொங்கு நாட்டில் மிக முக்கியமான ஒரு நம்பகத்தன்மை மற்றும் அயராத உழைப்பு மற்றும் அனைவரிடமும் அவர்களுடைய உழைப்பை கொண்டு சேர்ப்பது அப்படின்றது அனைத்து கொங்கு நாட்டின் சொந்தங்களுக்கும் அவர்களுடைய ரத்தத்தில் ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினரும் 1987 முதல் இந்தியாவின் தலைநகரமாம் தில்லியில் குடிபெயர்ந்தவர். வீரபாண்டி சேலம் மாவட்டத்திற்கு சொந்தக்காரர். பெருங்குடி கூட்டம் வாங்கல் அம்மனை தொழுகின்ற, அதாவது கரூரில் இருக்கும் வாங்கல் அம்மனை தொழுகின்ற இந்த தங்க மகன் திரு ராமசாமி கவுண்டர் தங்கம்மாள் அவர்களின் தவப்புதல்வன். அவருடைய மனைவி யுவராணி மோகன் அவர்கள் ஆசிரியராக DTEA டெல்லியில் பணிபுரிந்து வருகின்றார். முக்கியமான ஒரு விஷயம், புதுடெல்லியில் 1987 ஆண்டு முதல் மெஹ்ராலியில் குடிபெயர்ந்து அங்கு வெற்றிகரமாக மோகன் ரெண்டல் கார் மற்றும் மோகன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தில்லியில் நிறுவி அதன் மூலமாக பயணங்கள் செய்கின்ற தொழிலையும் கட்டுமான தொழிலும் சிறந்து விளங்கி வருகின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் டெல்லியின் தலைவர். நம் சொந்தங்களுக்கு முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால், நம் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அங்கமாக, ஒரு குழுவாக கொங்கு நண்பர்கள் சங்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி தில்லியில் செயல்பட்டு வருகின்றனர். அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர் மோகன்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருப்பதில் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த 55வது காணொலி நிகழ்விற்கு மீண்டும் ஒருமுறை அவரை வருக என்று கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக வரவேற்கின்றோம். காணொலி தயாராக இருந்தால் இப்பொழுது நமது சொந்தத்தின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இதோ. Young Star Garments, a trusted name in the manufacture of uniforms. அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த காணொலி மூலம் நம் சொந்தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் KS மோகன்ராஜ், ஆந்தைகுளத்தை சேர்ந்தவன். புத்தூர் கண்டியம்மன் என்னுடைய குலதெய்வம் ஆகும். நான் கடந்த 1999 ஆண்டு முதல் யங் ஸ்டார் கார்மெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தை கோவையில் நடத்தி வருகின்றேன். எங்களுடைய நிறுவனம் ISO தர சான்றிதழ் பெற்ற நிறுவனமாகும். நாங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள், மருத்துவமனைகள், பன்னாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், ஹோட்டல்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் போன்றவற்றுக்கு தேவையான அனைத்து விதமான சீருடைகளையும் தரமான முறையில் தயாரித்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அனுப்பி வருகின்றோம். நமது குழுவில் உள்ள சொந்தங்கள் யாருக்கேனும் சீருடை சம்பந்தமான ஏதாவது தேவைகள் இருக்குமாயின் எங்களை 9362333994 என்ற அலைபேசி எண்ணிலோ அல்லது sales@youngstargarments.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய திரு பழனியண்ணா அவர்களுக்கும் திரு ராஜசேகரன் அவர்களுக்கும் மற்றும் கேபிஎன் குழுமத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். அருமை. இன்றைய
பிசினஸ் ப்ரமோஷன், அதாவது தொழில் வாய்ப்புகளை நமது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் குழுமத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களின் தொழிலை அனைவருக்கும் அறிய செய்வத இந்த ஒரு காணொளி தொகுப்பில் யங்ஸ்டார் அல்டிமேட் யூனிஃபார்ம் சொல்யூஷனின் நிறுவனர் திரு KS மோகன்ராஜ் ஆந்தைகுல செல்வன் என்பதை கேள்விப்பட்டும் பொழுது மற்றும் ஒரு ஆந்தைகுல செல்வன் தான் நமது பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியையும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி, விடாமுயற்சியை உழைப்பாக கொண்டிருப்பவர். அவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பான தகவல்களை அவருடைய தொழில் நிமித்தமாக பகிர்ந்து கொண்ட KS மோகன்ராஜ் அவர்களுக்கு நமது சொந்தங்கள் இந்த காணொளியில் இணைந்திருப்பவர்கள் யாரேனும் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்க விருப்பம் இருந்தாலோ அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க மற்றவர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்த ஒரு வாய்ப்பு இருந்தாலோ கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய சிறப்பு விருந்தினரை காக்க வைக்க வேண்டாம் என்று கருதி அவர்தம் உரையை உங்களுக்காக வழங்க அவரை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். காராள வம்சமான நம் கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு சொந்தங்கள் கடல் கடந்து பல தேசங்களில் வாழ்ந்தாலும் அனைவரையும் ஒன்றிணைத்து இத்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்த பழனியப்பன் மாம்ஸ் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். பல தொழிலதிபர்கள் பேசிய இத்தலத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்த பழனியப்பன் மாம்ஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி தெளிவாக எடுத்துரைத்த அண்ணன் ராஜசேகர் அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சொந்த ஊர் சேலம் பக்கத்துல வீரபாண்டி பக்கத்துல கிராமங்க. எங்க கூட்டம் வந்து பெருங்குடி வரவுகுளம். நாங்க வந்து வாங்காளம்மன் கோயிலுக்கு போறவங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாமே வந்து அங்கதான் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாங்க. நான் ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி பிழைப்புக்காக டெல்லி வந்தேன். தமிழ்நாட்டுல அங்க விவசாயம் ரொம்ப வறட்சி, அதனால பிழைப்பு தேடி டெல்லி வந்தேன். இங்க டெல்லி வந்தப்ப இங்க வந்து எனக்கு மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தது. மொழி, அப்புறம் பாத்தீங்கன்னா குளிர், அப்புறம் வெப்பம், அனைத்துமே எனக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. சரி, இங்க வந்து நம்ம இது பண்ணும்போது இங்க இப்ப இருக்கும்போது வேலை தேடினப்ப இங்க நமக்கு வந்து கிடைச்ச வேலை தான் செய்ய முடிஞ்சது. ஏன்னா நம்மளுக்கு மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தது. அதனால கிடைக்கிற வேலை தான் செய்ய முடியுது. நம்ம நினைக்கிற வேலை எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சரி, படிப்பு பாதியிலே நின்றுச்சே, படிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அங்க டெல்லி தமிழ் எஜுகேஷன் ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷனுக்காக போயிருந்தேன். பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம், படிப்பு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அங்க போனா அட்மிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாட்டுல படிச்சுட்டு வந்தேன். அங்கெல்லாம் தமிழ் மீடியம், இங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதனால அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அங்க பிராமன்ஸ் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து சரியாயிடுச்சுங்க. அப்புறம் அட்மிஷன் கிடைக்கல. சரி, நான் அதனால மனசு தளர விடாம ஓப்பன்ல நான் ஓரளவுக்கு நான் படிச்சுட்டேன். ஓப்பன்லயே படிச்சுட்டேன். ஆனா எந்த ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கொடுக்கல, எனக்கு கிடைக்கலையோ, அதே ஸ்கூல்ல இன்னைக்கு என் மனைவி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தொழில் ரீதியா வந்து நான் வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. வேலை பார்த்துட்டு இருந்தப்ப கொஞ்ச நாள் அப்படியே அங்கேயே ஹிந்தியும் கத்துக்கிட்டேன். அப்புறம் காரு டிரைவிங்கும் அங்கேயே கத்துக்கிட்டேன் அந்த ஃபேக்டரியிலேயே. சரி, இப்படியே நம்ம போயிட்டு இருக்க, நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு கார் வாங்குறதுக்கு எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் ஒரு கார் வாங்கினேன். அந்த தொழில் கொஞ்சம் நல்லா, எனக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே படிப்படியா இப்ப 15 கார் வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். மோகன் ரெண்டல் கார் அப்படின்னு சொல்லி நான் டெல்லியில பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 வருஷமா தான்
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. அதாவது அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பல நாட்கள் நினைச்சது உண்டு. நம்ம வந்து இங்க கண்டினியூ பண்ண முடியுமா? இல்ல ஏன்னா குளிர் அந்த மாதிரி கடுமையான குளிர். திரும்ப ரிட்டர்ன் நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம்னு கூட நினைச்சது பல நாள் நினைச்சது உண்டு. ஆனா தன்னம்பிக்கை நான் கைவிடல. முயற்சி எடுத்தா முடியாது ஒன்றுமில்லை அப்படின்னு நினைச்சு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட தன்னம்பிக்கை தான் காரணம். முயன்றால் முடியாது ஒன்றுமில்லை, முயற்சி செய்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம யார் வந்தாலுமே அவங்களுக்கு நல்லபடியா ட்ரிப் பண்ணி கொடுக்கறது, டூர் எல்லாமே பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்ப அது மாதிரி பல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஈரோட்ல இருந்து SRM காலேஜ்லாம் நிறைய பசங்க எல்லாம் வராங்க, இங்க அட்மிஷன் பண்றதுக்கு வராங்க. அதுக்கெல்லாம் கூட நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்ப ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பழனிசாமின்னு ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணாரு. வேற யாரு மூலியமா நம்பர் வாங்கி எனக்கு கான்டாக்ட் பண்ணாரு. அவங்க அப்பா வந்து இங்க டூர் சுத்தி பார்க்க டெல்லி வந்த இடத்துல இங்க டெல்லி வந்திருந்தாரு. அப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்ப அவருக்காக போய் அவர் உடனே போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி சொன்னாரு. போய் அவரு கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. அவர் வர்றதுக்கு நான் தான் கூட இருந்து அவருக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தும் செஞ்சு கொடுத்தேன். ஆனா அவர் வர்றதுக்குள்ள பாவம் அவங்க அப்பா டெத் ஆயிட்டாரு. அவரு இங்க அவரை கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரு கூடயே இருந்து அவருக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தும் அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அவர் இன்னை வரைக்கும் கான்டாக்ட்லயே இருக்காரு. நம்ம கூட ஒரு பெரிய உறவாயிட்டாரு. எப்ப ஊருக்கு போனாலும் நானும் கோயம்புத்தூர் போனா அவரை பார்த்துட்டு வருவேன், அவரும் எங்க ஊருக்கு வருவாரு. அது மாதிரி பல நல்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும். யார் வந்தாலும், யாருங்க டெல்லி வந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க சர்வீஸ் வந்து நாங்க எப்பவுமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம். யாருக்குமே எந்த ஒரு அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பண்ணி கொடுப்போம் சர்வீஸ் எப்பவுமே. நீங்க எப்போ வந்தாலும் இங்க ஒரு உறவு இருக்கு அப்படின்னு நினைச்சு எப்ப வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த நேரத்துல வேணாலும் நீங்க போன் பண்ணலாம். எனக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நினைச்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். என்ன நீங்க வண்டி எடுக்கலாம் கூட உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எப்ப வேணா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னால என்ன முடியுதோ அது கண்டிப்பா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். கோவை, அதாவது கொங்கு நண்பர்கள் சங்கம் டெல்லியில நீங்க வந்து தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறீங்க. ஆமாங்க. அதாவது கொங்கு நண்பர்கள் சங்கத்தை பத்தி ஒரு முன்னுரை நமது சொந்தங்களுக்காக. அதாவதுங்க, பல வருடமா நம்ம மக்கள் வந்து இங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் வந்து யாருமே வந்து ஒரு கொங்கு அமைப்பை யாருமே உருவாக்கல. எனக்கு இடையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சென்னையில இருக்கு, வெளிநாட்டுல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, டெல்லியில நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஏன் அந்த அமைப்பு உருவாக்கல அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அப்புறம் சரி நானும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு வருஷம் தான் ஆகுது. ஒரு வருஷமா தான் டெல்லி கொங்கு நண்பர்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி எங்களால முடிஞ்ச உதவிகள் வர்ற தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வந்தாலும் சரி அவங்களுக்காக இந்த அமைப்பு மூலியமா எங்களால என்ன முடியுதோ அதை நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இப்ப நான் தலைவரா இருக்கேன் டெல்லியில. அதனால யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் எப்ப என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன் நானு. இப்ப அதாவது இதுவரை நான் அடைந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால் வாழ்க்கையில் முக்கியம் தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி, வைராக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட பெருமையோடு சொல்லிக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத வந்து என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும், பழனி மாம்ஸ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் விளக்கி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதாவது கேள்வி அப்படிங்கிறத விட இன்றைய ஒரு காணொளியில திரு ஆர் மோகன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டதுபடி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவரே சொல்வதை விட
ம், எங்களிடம் சொல்லுமாறு கூறியதால் இன்றைய காணொளி நான் கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா ம், அவர் அவரை பத்தி கூறக்கூடாது அப்படின்ற அவருடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சதுனால ம், அந்த ஒரு சிறு விஷயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்லுங்க. அதாவது நம் சொந்தங்களுக்கு அவரை பற்றி தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ம், ஒரு விவசாய தொழிலை செய்ய முடியாமல் மழை பொய்த்து போகின்ற அந்த மாதிரி மழை பெய்யாம ஒரு குடும்பம் கஷ்டப்பட சூழ்நிலையில அவர் இங்கிருந்து கிளம்பி டெல்லி போய் ஒரு பிழைப்புக்காக அங்க செல்லும் பொழுது அவர் பல இன்னல்களை சந்தித்துள்ளார். அந்த இன்னல்களை எல்லாம் தாண்டி, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அங்க போய் 4 வீலர் டிரைவிங் கத்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலையில் இருந்து கொண்டு அந்த நிறுவனத்தில் இருந்து பிறகு படிப்படியாக அவருடைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான உணவு, இருப்பிடம், இந்த அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கே மிகுந்த சிரமத்தை அடைந்து அந்த சிரமங்களை எல்லாம் தாண்டி பிறகு அவர் ஒரு வண்டியை வாங்குறார். அந்த ஒரு வண்டியை வாங்கி அதன் பிறகு ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் கூறியது போல் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் அயராத உழைப்பு, இந்த 3ஐயும் அவருடைய ஒரு தாரக மந்திரமாக வைத்துக் கொண்டு அந்த ஒரு வண்டியில் இருந்து நம்ம சினிமால பார்க்கிற மாதிரி ஒரு 5 நிமிட ஒரு பாட்டுல ஒருத்தர் பெரிய ஆளா ஆயிட முடியாது. நம்ம அந்த 5 நிமிஷத்துல பாக்குறாங்க அண்ணாமலை பால் ஊத்தி ஒரு வண்டியில இருந்து ஆரம்பிச்சு உடனே பெரிய மில்லதிபர் ஆகிறது சினிமாவில் வேண்டுமானாலும் சுலபமாக இருக்கலாம். ஆனா ஒரு நேரடி வாழ்வுல எவ்வளவு கஷ்டம், ஒரு 2 மணி நேரத்தை தாண்டுவதற்கு எவ்வளவு சிரமப்படணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் அறிந்தவர்கள். அதுவும் முக்கியமாக தொழிலில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் இது நன்றாக தெரியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டோம்னா அந்த 2 மணி நேரம் சினிமா பார்க்கிறத கம்பேர் பண்ணும் பொழுது, அதை ஒப்பிடும் பொழுது, அந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்ம 2 மணி நேரம் மாட்டியிருந்தோம்னா அது ஒரு 2 வருஷத்துக்கு சமமாகும். அந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளை ஒரு வெளியூரில் இருந்து, அதாவது வெளி மாநிலத்தில் டெல்லியில் இருந்து அவருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பிறகு ஒரு வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தை பெருக்குவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய சொந்தங்கள் நம்ம கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் நடத்துற இந்த காணொலியில முக்கியமான விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாருமே நமக்கு விஐபிகள், எல்லாருமே நமக்கு முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள். இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களும், ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய தொழில்களிலும் பல இன்னல்களை சந்தித்து பல படிக்கட்டுகளை, பல தடை கற்களை வெற்றி கற்களாக மாற்றி அதன் பிறகுதான் அவங்க ஒரு அடிப்படை வசதியை அடைகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் கண்டறிந்து அவர்களுக்கும் இந்த ஒரு தளத்தை கொடுப்பதில் தான் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் முனைப்பாக செயல்படுகிறது. எல்லாருமே நிறைய ஸ்பீக்கர்ஸ், அதாவது நிறைய சிறப்பு விருந்தினர்கள் இந்த தளத்துல பேசும் பொழுது, எங்க நாங்கெல்லாம் ஒன்னும் அச்சீவ் பண்ணலைங்க, நாங்க இப்பதான் அந்த ப்ரோசஸ் இருக்கிறோம், எங்களுக்கு இது வேண்டாம், பெரிய ஜாம்பவான்கள், பெரிய தொழிலதிபர்கள், ஆயிரக்கணக்கான கோடிகள் டர்னோவர் செய்யக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான கோடிகள் டர்னோவர் செய்தவர்கள் முதற்கொண்டு நம்ம குழுமத்துல பேசியிருக்காங்க கேபிஎன் குளோபல் காணொலி நிகழ்வுல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர் கூறியது, நான் இதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வருகிறேனே அப்படின்னாரு. அப்ப நாங்க சொன்னது விஷயம் என்னவென்றால், அவர் அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் வெற்றி படிக்கற்களை மாற்றி அந்த வெற்றி கணிக்குண்டான ஆயத்த பயிற்சியை அவர் அந்த வழியில சென்று கொண்டிருக்கும் பொழுதே நமது சொந்தங்களுக்கு அவரை காண்பித்தால் மட்டுமே, அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஜெயிப்பவர்களை விட பல இன்னல்களை சந்தித்து வாழ்வில் வெற்றி பெறுபவர்கள் சமுதாய பணிக்கும் வருகின்ற பொழுதுதான் அவர்களை நாம் அனைவருக்கும் அடையாளப்படுத்தி காட்ட வேண்டியது முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு வெளி மாநிலத்துல போய் சேர்ந்து இருந்திருந்தாலும் அவர் பட்ட அந்த துன்பத்தை மற்றவர்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுனால கொங்கு சங்கம் அப்படிங்கிறத டெல்லியில நிறுவி அதன் மூலியமாக அவரை பற்றி சொல்ல வேண்டிய இந்த தருணத்தில் கூட அவருடைய உரையை ஆரம்பித்ததே, நீங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன், நீங்க வண்டி எடுக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவதே அவருடைய பெருந்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். சோ இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் முக்கியமாக நம் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் எந்த விதமான இன்னல்களை சந்தித்தார், அந்த இன்னல்களை எப்படி
ஒரு தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றினார் அப்படிங்கிறது. அதாவது நீங்க சந்திச்ச கஷ்டங்களை சொல்லுங்க. 1, 2 கஷ்டத்தை நீங்க எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி நீங்க வந்து ஒரு வெற்றி பாதைக்கு போனீங்கன்னு ஒரு 1 அல்லது 2 விஷயங்களை நம்ம சொந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு இப்ப நாங்க வந்த அப்பெல்லாம் வந்து இருந்த குளிர் வந்து இப்ப இல்லைங்க, அவ்வளவு குளிர். அப்பெல்லாம் குளிர் அப்படின்னாவே மிக கடுமையா இருக்கும் குளிர். இப்ப அந்த குளிர்ல வந்து பாதி கூட இல்ல டெல்லியில. அந்த குளிர் இருக்கும் போதெல்லாம் வந்து, ஏன்னா நாங்க காலையில ஃபேக்டரி தொழிலும் போது காலைல நேரமே எந்திரிச்சு போவோம் நாங்களாம். மணி ஒரு 6, 6:30 கிளம்பிடுவோம். சொல்ல போனா சைக்கிள்ல தான் போவோம். அவ்வளவு இதுல இருந்தோம், வறுமையில இருந்தோம். சைக்கிள்ல போகும்போது அப்படி குளிரும். அதாவது சைக்கிள் அந்த கையை பிடிச்சு ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட காலத்துல வந்து சரி நம்ம திரும்பி தமிழ்நாடு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி திருப்பியும் போனா நமக்கு மிகப்பெரிய அவமானம் தான். இங்க இருந்து போனாங்க, திருப்பி வந்துட்டாங்க. நம்ம மக்கள் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு. நானு அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரே விடாமுயற்சி. இனி வந்தாச்சு, வாழ்வோ சாவோ, இனி திரும்பி போனா ராஜாவா தான் திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விடாமுயற்சியே, அதாவது முயற்சி எடுத்ததுனாலதான் இன்னைக்கு என்னால வந்து இவ்வளவு வெற்றி பயணத்தை அடைய முடிஞ்சது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேரேஜ் 2001 மேரேஜ் ஆச்சு. எனக்கு சொல்ல போனா இவ்வளவு தூரம் யாருமே வந்து பொண்ணு கொடுக்கல. ஏன்னா நார்மலா தமிழ்நாட்டிலே யாருக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டெல்லிக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அது நான் டிராவல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னை நம்பி எங்க மாமனார் வந்து பொண்ணு கொடுத்தாரு. அவருக்கு ரொம்பவே நான் கடை எப்பவுமே வந்து இன்னைக்கு அவரும் நம்ம அப்பா ஸ்தானத்துல தான் பாக்குறோம் அவரை. நம்ம என்ன நம்பி பொண்ணு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து அப்ப பிஏ தான் படிச்சிருந்தாங்க. பிஏ படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அப்புறம் வந்தப்ப அவங்க இன்னும் படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. இங்க டெல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் படிச்சுட்டாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்ப இங்க டெல்லி தமிழ் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. 95% டெல்லி கவர்மெண்ட், 5% மேனேஜ்மெண்ட்டுங்க. எய்டட் ஸ்கூல் அதுங்க. அப்புறம் அங்க போஸ்டிங் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய நம்மளுக்கு இருந்ததுனால அவங்க எல்லாம் சொன்னாங்க, பிஎட் படிச்சா கன்ஃபார்ம்டா போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து அவங்கள கோயம்புத்தூர் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்கள படிக்க வச்சு பண்ணோம். இங்க எங்களுக்கு தகுதினால எங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க என் ஒய்ஃப். ஸோ இப்படிதான் படிப்படியா எல்லா கஷ்டத்தையும் மீறி இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகே, நல்லபடியா இருக்கும். ஒன்னும் சந்தோஷமா இருக்கும். மிக்க சந்தோஷம். அது உங்களுடைய முக புன்னுருளிலே எல்லாத்துக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் தெரியுது. நிறைய நம்மளுடைய கேபிஎன் குழுமத்துல காணொலியில நிறைய சாதித்தவர்கள் எல்லாரும் கூறிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களது இல்லத்தில் சந்தோஷத்தை முதல்ல எடுத்து கொண்டு சென்றாலே அவர்களுடைய தொழில் சந்தோஷமான பாதையில சென்று கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பமும் ஒற்றுமையும் அப்படிங்கிற தலைப்புல பேசிய யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனர் தேவராஜன் ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு காணொலியிலிருந்து ஒவ்வொரு காணொலியிலும் நம் சொந்தங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், சந்தேகங்கள்ல குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மருமகன் மருமகள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்றீங்க அப்படிங்கிற பொழுது, சொந்தங்கள் யாராவது திருப்பூர் ஸ்ரீசக்தி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய காணொலியை பார்க்காம இருந்திருந்தால் தயவு செஞ்சு அதையும் போய் பாருங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல், குடும்பத்தில் ஒற்றுமையையும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் முதலாக எடுத்துக் கொண்டால் நம் தடைக்கற்களை வெற்றி கற்களாக மாற்றுவதற்கு அவர்களும் உற்றுத்துணையாக இருப்பார்கள் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், அவர்கள் அந்த சிரமத்திலையும் அவர்களுடைய துணைவியாரை படிக்க வைத்து அதற்கு பிறகு அதுல அச்சீவ் பண்றது அவருடைய முக சந்தோஷத்திலேயே நம்மளால தெரிய முடிஞ்சது. அவரே படிச்சிருந்தா கூட அந்த ஒரு சந்தோஷம் அவருக்கு அந்த இதுல இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். சோ அந்த மாதிரி ஒரு இல்லறத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்ற பிறகு அவருக்கு அந்த தடைக்கற்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டாவே தெரியல அப்படிங்கிறதையும் அவரு கூறியதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நிறைய சொந்தங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெல்லியில் உள்ள கொங்கு நண்பர்கள் சங்கம் எத்தனை விதமான தொழில்களில் உள்ள உறுப்பினர்கள் அங்கு உள்ளார்கள், என்னென்ன தொழில் இருக்கிற உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க,
அவங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சொந்தங்கள் எல்லோரும் உங்களுடன் இணைந்து நாளைக்கு டெல்லி வரும்பொழுதோ தொழில் நிமித்தமாகவோ அல்லது நீங்க ஏற்கனவே கூறியது போல படிப்பு சம்பந்தமாக டெல்லி வந்தாலும் அவர்களுக்கு நம் கொங்கு நண்பர்கள் டெல்லி சங்கத்தின் மூலியமாகவும் நாம் எப்படி ஒரு விஷயங்கள் பரிமாறிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களுடைய கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய உங்களுடைய உறுப்பினர்களை பற்றி அவர்கள் தொழிலை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னாலும் அது நல்லா இருக்கும். இங்க இப்போ தற்சமயம் நாங்க ஒரு 10 ஃபேமிலி இருக்குங்க டெல்லியில. இப்ப அவ்வளவுதான் எங்களால அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. இன்னும் இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது நாங்க அப்படியே கொஞ்சமா தெரியப்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருமே இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாப் தான் பண்றாங்க. ஒருத்தர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல, அவங்க கோயம்புத்தூர் அவங்க. அந்த அம்மா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல டெப்டி செக்ரட்டரியா இருக்காங்க அந்த அம்மா. ஒருத்தர் வந்து ஒரு 3-4 ஃபேமிலி வந்து அவங்க பிரைவேட் ஜாப் அவங்க. அப்புறம் கரூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து டெக்ஸ்டைல் சம்பந்தமா இருக்காங்க. அப்புறம் தம்மம்பட்டியில இருந்து ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அதுல வேலை பார்க்குற அப்படி அந்த தம்பி. இன்னொருத்தர் வந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி பக்கத்துல, அவர் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு, டாக்டர் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் அதே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிலேயே இன்னொருத்தர் இருக்காரு, டாக்டர் யோகவேல் அப்படின்னு சொல்லி, அவர் சங்ககிரி அவரு. இப்படி வந்து பிசினஸ் ரீதியா யாரும் இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்ப 10 ஃபேமிலி தான் பண்ண முடிஞ்சுது. ஆனா இன்னும் இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்காங்க. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையா நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிக்க சந்தோஷம். கொங்கு நண்பர்கள் சங்கம் புதுடில்லி அதை பற்றி தெரிவித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சொந்தங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடன் இணைய காத்திருப்பார்கள் அப்படின்ற நம்புறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய சொந்தமாகட்டும், அவர்கள் நம்மளுடைய இணைப்புல காணொலியில் இருந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கும் கண்டிப்பாக நிறைய சொந்தங்கள் இணைவதற்கு, அவர்களுடைய இணைப்பை பெறுவதற்கும், உங்களோட கனெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய பர்சனல் சேட் மூலியமா தெரியுது. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயங்க, டெல்லியில சுற்றுலா வர வேண்டிய நம் சொந்தங்கள் உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு எவ்விதமான உங்களுடைய பயணங்கள், அதாவது அவர்களுடைய பயணங்களுக்கு உங்களுடைய வாகனங்கள் மூலியமாக எந்த விதமான விஷயங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது, அதை பத்தி ஒரு 2-3 நிமிடங்கள் அதை பத்தி சொல்லுங்க. இப்ப டெல்லியில இருக்கிற சுற்றுலா தலங்கள், டெல்லியில வந்து உங்களுக்கு குறைஞ்சது 2 நாள் தேவைப்படுங்க டெல்லி ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு. அது இப்பெல்லாம் வந்து நெட்டு வந்துருச்சு, எல்லாருமே நெட்ல பாத்துக்குவாங்க என்னென்ன தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. குதுப் மினார், செங்கோட்டை, லோட்டஸ் டெம்பிள், இந்திரா காந்தி மியூசியம், பார்லிமெண்ட், இந்தியா கேட்டு, இவை அனைத்தும் இங்க இருக்கு. குறைஞ்சது டெல்லி ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா 2 நாள் கண்டிப்பா தேவைப்படுங்க டெல்லி ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுலாம். அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆக்ரா இருக்கு, குல்லு மணாலி, அந்த பக்கம் கோல்டன் டெம்பிள், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், இந்த பக்கம் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் ஃபுல்லா பார்க்கலாம். இப்படி இருக்கு இடம். இப்ப 2 பேரு, அதாவது சின்ன வெஹிக்கிளும் வச்சிருக்கோம், பெரிய வெஹிக்கிளும் இருக்கு. இல்ல அதிகமா குரூப்பா வந்தாங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அவங்க சிலர் வந்து எங்களுக்கு வந்து கூடவே சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க, அவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறோம். இப்ப லாஸ்டா கொரோனாக்கு முன்னாடி கூட மலேசியால இருந்து ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கேட்ட அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்தோம். ஓகே, இப்போ அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயங்கள் நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது தில்லியில ஒரு தொழில்முறை பயணமாக வரும் பொழுது அங்க ஒரு வண்டியை வந்து ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் அப்படி தொடர்ச்சியாக எடுத்து நாங்க தொழில் செய்வதற்கு ஏற்றாற்போல் அதை யூஸ் பண்றதுக்கும் அந்த மாதிரி 2-3 நாட்களுக்கு உங்களுடைய வாகனங்களையும் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தருவோங்க, பண்ணி கொடுப்போம், அதுவும் பண்ணி கொடுப்போம். ஓகே, அடுத்ததாக நமது கேபிஎன் குளோபல் குழுமத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்கிறது என்னன்னா, அவர்களுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் வந்து சிரமமான ஒரு காரியத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க உதவி செஞ்சீங்க.
நிறைய பேர் வந்து இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல இருக்கிற சொந்தங்கள் அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. நாங்க வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல உங்க கூட கம்பைன் பண்ணும் பொழுது நீங்க சொன்னக்கூடிய இந்த டெல்லி, ஆக்ரா, குழு மணாலி இந்த மாதிரி சுற்றி பார்ப்பதற்கு உங்களுடைய ஒரு டைப் மாதிரி பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. அதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது வண்டிகள், எவ்வளவு வண்டிகள் இருக்கு, அதை எப்படி நீங்க அலாட் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் விலாவரியா கேட்டிருக்காரு. அதை பத்தி ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னா அவருக்கு அது உதவியாக இருக்கும். அவருக்கும் ஒரு வாய்ப்பு, சுற்றுலா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கேபிஎன் குளோபல் மூலியமாக ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது யாரு எப்படி எந்த டைப்பான வண்டி கேட்டாலும் சரிங்க, என்னால பண்ணி கொடுக்க முடியும். இப்ப நம்மகிட்டே பாத்தீங்கன்னா ஒரு 15 வண்டி இருக்கு. இப்ப கொரோனா டைம்னால ஒரு 2-3 வண்டி குறைச்சிட்டோம். பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஆனா இப்ப திருப்பியும் அப்படியே பிக்கப் ஆகுது. இப்ப நிறைய பேர் வராங்க. இப்ப நாளைக்கு நாளானைக்கு கூட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 3 ஃபேமிலி வராங்க. இப்பதான் டூர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ, அவங்க என்ன ரெக்குயர்மெண்டோ அதை என்னால பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். இப்போ டெல்லியில இருக்கக்கூடிய சொந்தங்கள் அல்லது நம்ம இங்கிருந்து வரக்கூடிய சொந்தங்கள் அங்க இருக்கும் பொழுது எந்த மாதங்கள் சரியான மாதங்களாக இருக்கும் சுற்றுலாக்கு? அல்லது தொழில் முறையா வரும் பொழுது புதிதாக இணைந்திருப்பவர்கள், அதாவது டெல்லிக்கு ரெகுலரா வர்றவங்களுக்கு இது வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கேள்வியா தெரியலாம். பட் நிறைய சொந்தங்கள் புதிதாக டெல்லி வராதவங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு கேட்கறாங்க. நாங்க வந்து டெல்லி வந்தா பாஷை தெரியாது, எங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னு நினைச்சோம். இப்போ வந்து நம்ம சொந்தமே ஒருத்தர் இருக்காரு, அப்படி தமிழ்லயே பேசிட்டு எல்லா இடத்தையும் பாத்துக்கலாம், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி புதிதாக டெல்லிக்கு வர பிரயாணம் மேற்கொள்ளுபவர்கள் எந்த மாதத்தில் வந்தால் சரியாக இருக்கும் அவருடைய சுற்றுலாவிற்கோ அல்லது தொழிலுக்கோ அப்படிங்கறத ஒரு கேட்டிருக்காங்க. அதாவதுங்க, குளிர் வெயில் இது ரெண்டுமே மிதமா இருக்கிற மந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இது 2 மாசம். டிசம்பர், அக்டோபர் நவம்பர் ஓகே கரெக்டான மந்த். இப்ப பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு சரியான டைம் வந்து மார்ச் ஏப்ரல் இது 2 மாசம் நல்ல ஒரு, ஏன்னா வெயிலும் இருக்காது குளிரும் இருக்காது, மிதமான இப்ப நம்ம ஊர் மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டைம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது கரெக்டாவும் இருக்கும். இப்போ கேபிஎன் குளோபல் நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய சொந்தங்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதே போல் கொங்கு நண்பர்கள் சங்கத்தில இங்க அவர்களுடைய உறவினர்கள், அதாவது நம்ம கேபிஎன் குளோபல்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அங்க டெல்லியில பணிபுரிகிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து உங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராகுவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுக்கவா அல்லது நீங்கள் உங்களுடைய செக்ரட்டரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இணைவதற்கு ஈஸியாக இருக்கும். அவர்களுடைய உறவினர்களை சொல்லி டெல்லியில ஒரு குழுவை அமைப்பதற்கும் அங்க நம்ம சொந்தங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் மற்றும் கொங்கு நண்பர்கள் சங்கம் டெல்லி இவங்க இணைந்து அவர்களுடைய பயணத்தையும் தொடங்குவதற்கு இந்த ஒரு காணொலி ஒரு அடிக்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த சமயத்துல தெரிவிச்சு உங்களுடைய ஆலோசனைகள் அங்க என்னோட நம்பரே கொடுக்கலாங்க. ஒன்னும் அதை பத்தி ஒரு ஆட்சேபனும் இல்லை. அவங்க வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நாங்களும் வந்து மெம்பர்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு நாங்களும் விருப்பப்படுறோம். இப்ப ரீசெண்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் வச்சிருந்தோம். டெல்லி தமிழ் சங்கத்திலேயே பண்ணணும். இப்ப டெல்லி தமிழ் சங்கம் பாத்தீங்கன்னா பெரிய ஆடிட்டோரியம். அதுலயே சின்ன சின்ன ஆடிட்டோரியம்லாம் இருக்கு. 50 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, அப்புறம் 500-600 பேர் உட்காந்து பாக்குற அளவுக்கு பெரிய ஆடிட்டோரியமும் இருக்கு. ஆனா இப்ப நாங்க அந்த 50 பேர் உள்ள ஆடிட்டோரியம் மட்டும் தான் புக் பண்ணி எங்களால பண்ண முடிஞ்சது. பாரதி அரங்கம்னு சொல்லி அதுக்கு பேரு. ஸோ நிறைய பேர் இருந்தா நாங்க பெரிய ப்ரோக்ராம், இப்ப பொங்கலுக்கு வந்து பெரிய ப்ரோக்ராம் பண்ணலான்னு ஒரு எய்ம்ல தான் இருக்கோம். நம்ம கொங்கோட சலங்கை ஆட்டம் அங்க கொண்டுட்டு வரணும், இங்க வந்து மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி ஒரு பண்ணிட்டு இருக்கோம். அது சக்சஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு நீங்க எந்த கொங்கு சொந்தங்கள் நம்ம கான்டாக்ட் பண்ணாலும் என் நம்பரை கொடுங்க, நான் அவங்க கூட பேசிக்கிறேன். ஓகே, கொங்கு சலங்கை ஆட்டம் என்று நீங்க சொன்னதுக்கு தான் ஒரு புதிய விஷயங்கள் தெரிய வருகின்றது. அதாவது நம்ம கொங்கு சலங்கை ஆட்டத்துல நம்ம கேபிஎன் குழுமத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் அதை ஒரு அமைப்பாகவே நடத்தி வருகின்றார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் அதுல இணைஞ்சிருக்காங்க.
கண்டிப்பா அவர்கள் இந்த காணொலியில் இருந்தா அவர்களுக்கு உடனே உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அவர்களை கண்டிப்பா நாங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ள சொல்றோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தொழில் விஷயமாக நம்ம டெல்லியில போகும் பொழுது அல்லது புதிதாக டெல்லிக்கு வருபவர்கள் அங்க வந்து நம்ம செட்டில் ஆகலாம், ஒரு ஜாப் வேலை வாய்ப்பு விஷயமாக டெல்லியில வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற பொழுது இந்த பாஷை பிரச்சனை எப்படி நம்மளுக்கு ஒரு தடைக்கற்களாக இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ஆரம்பிச்சு ஹிந்தி வந்து நிறைய பேர் கத்துக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் நம்மளுடைய அரசியல் சார்ந்த சில விஷயங்களால எல்லாருமே ஸ்கூல்ல வந்து பள்ளி பருவத்துல இருந்து ஹிந்தி படிக்க முடியாம போனதுக்கு. ஸோ டெல்லி மாதிரி ஒரு ஏரியால வந்து செட்டில் ஆகணும், தொழில் விஷயமா அடிக்கடி ஒரு அங்க இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம தொழில் பண்றோம் அங்க வரணும், அல்லது வேலை வாய்ப்பு விஷயமா வரணும் அப்படின்னா இந்த பாஷை விஷயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, அதை எப்படி சமாளிக்கிறது, அந்த பாஷையை கத்துக்கிறதுக்கு என்ன நீங்க எப்படி ஒரு சுலபமானவோ அல்லது அந்த கஷ்டமான முறையை தாண்டி எப்படி அதை கையாண்டீங்கிறது சொன்னீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் அது ஒரு விஷயம் நல்லபடியா அமையும். டெல்லியில வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி வந்து மெயின். இங்கிலீஷ் கூட இங்க எல்லாம் வந்து மக்கள் கம்மியா தான் பேசுறாங்க, ஹிந்தி தான் அதிகமா பேசுறாங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி கத்து கொடுத்தா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் என்னால சொல்ல முடியுது. ஆனா நம்ம அரசியல்வாதிங்க வந்து அதை ஹிந்தியே வேண்டாம், இந்தி எதிர்ப்புங்கிறாங்க. ஆனா அது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது நம்மளுக்கு யாருக்குமே மைனஸ் கிடையாது. அதுக்காக நான் வந்து தமிழை வந்து கத்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. தமிழ் நம்ம தாய்மொழி, அது நமக்கு கண்டிப்பா தேவைப்படுற ஒரு மொழி, முக்கியம். பாத்தீங்கன்னா பழங்காலத்து மொழி 3000 வருடங்கள் முன்னாடியே தமிழ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பேடுகள் சொல்லுது. ஆனா அது சென்ட்ரலா அதை யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு வரைக்கும் வந்து சமஸ்கிருதம் முதல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி அதை அவங்க ப்ரூவ் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஹிந்தி கண்டிப்பா இங்க வந்து செட்டில் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா ஹிந்தி வேணும். இப்ப சுற்றுலா பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன செய்யறோம்னா நாங்க தமிழ் டிரைவரை கூட அனுப்பிச்சிடுறோம். அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது இல்ல. அவங்களே சொல்லுவாங்க, தமிழ் 10 நாள் டூர் பண்ணுங்க, தமிழ் டிரைவர் இருந்தாங்க, எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்க வண்டி புக் பண்ணும் போதே சொல்லிடுவாங்க, எங்களுக்கு தமிழ் டிரைவர் இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஹிந்தி மிக மிக அவசியம். அது மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும்னால. ஓகே, நீங்களும் அங்க அந்த சிரமத்தை எப்படி கையாண்டிருப்பீங்கன்னு, அந்த சிரமத்தை பட வேண்டாம்னு சொல்லி நீங்க வந்து முன்கூட்டியே ஹிந்தி அட்லீஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சா பரவாயில்ல, அல்லது சுற்றுலாவோ இல்ல தொழில் முறையோ வந்தா நீங்க வந்து அவர்களை முழுவதுமாக அவர்களுக்கு தமிழ் பேசும் ஓட்டுநர்களை நியமித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் டெல்லியில இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம அனுப்பிடுறேங்கிறீங்க. அதுவும் ஒரு சுலபமான விஷயமாக தான் படுகின்றது. முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, அதாவது நிறைய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நம் சொந்தங்கள், அதாவது வெளி நாடுகளில செட்டில் ஆயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய சொந்தங்களுக்கு டெல்லி அல்லது சென்னை வழியாக பன்னாட்டு முனையத்துல, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் கனெக்டட் ஃபிளைட்ஸ் வந்து டெல்லி வழியா வருது. சில கனெக்டட் ஃபிளைட்ஸ் வந்து சென்னைக்கு டைரக்டா இருக்கு, கொச்சின் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால இருக்கும் பொழுது டெல்லி வந்து வரக்கூடிய பயணங்கள்ல அவர்கள் வயதானவர்கள் வருகின்றார்கள் அப்படின்னா அவங்களை ரிசீவ் பண்ணி அவர்களுக்கு ஒரு அந்த அந்த 1 டே 2 டே அப்படி சுத்தி காமிச்சு மறுபடியும் போர்டிங் ஃபிளைட்ல அனுப்பிச்சுறதுக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பர்சனலா அவங்களுக்கு கேர் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேங்க. அது மாதிரி இப்ப வயசானவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப சில டைம்ல லாஸ்ட் டைம் கூட இப்ப கொரோனாவுக்கு முன்னாடி யூஎஸ்ஏல இருந்து அவங்க டாக்டர்ஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அவரு பர்சனலாவே ஃபோன் பண்ணி என்னோட நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி, ஏன்னா என்னோட மச்சனை வந்து அங்க இருக்கா, அப்படி யூஎஸ்ஏல தான் இருக்கா, அப்படி அவர் மூலியமா தான் அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இப்ப நானே பர்சனலா போய் அவங்கள பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ரூம் ஏர்போர்ட் பக்கத்துலயே ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் ட்ரிப்பு ஜெய்ப்பூர் ஆக்ரா போயிட்டு வரணும் அப்படின்னாங்க. ஆக்ரா கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து திருப்பி அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்ல வச்சு விட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அது நான் பண்ணலாம். ஒன்றும் ரொம்ப வயசானவங்க அப்படின்னா நானே கூட போயிடுவேன், இல்லை ஒரு நார்மலாக டிரைவர் அனுப்பிச்சுடுவோம். எப்படி அந்த டைம் அந்த காலகட்டம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. மிகவும் அருமை.
கண்டிப்பா அந்த கேள்வி கேட்ட சொந்தத்திற்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து அங்கிருந்து அவங்க அப்பா அம்மாவை அனுப்புறப்போ சென்னை பேஸ்ட் ஃபிளைட் கிடைக்கிறப்போ அதனுடைய காஸ்ட் அதிகமா இருக்கலாம், அல்லது கிடைக்காம போகலாம். அப்போ வந்து அவங்க டெல்லி ஃபிளைட்ஸ் கனெக்டிங் ஃபிளைட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறனால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு டக்குனு டெல்லிக்கு வந்து அங்கிருந்து ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் வழியா போகும்பொழுது அந்த கால டைம் வந்து கரெக்டா சூட் ஆகாது. அப்ப அவங்க வந்து ஒரு 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் வந்து அங்க வெயிட் பண்ணி அப்புறம் கனெக்டட் ஃபிளைட்ஸ் போட்டு வர மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டா யார் இவங்களை கூட்டிட்டு போய் பாதுகாப்பா தங்க வச்சு பண்ணுவாங்க, அல்லது ஒரு நாள் 2 நாள் இருந்து அங்க எங்கேயாவது டெல்லி போயிட்டு வரும். அந்த மாதிரி நிறைய சொந்தங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து அவங்க அப்பா அம்மா போறவங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப கூட இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அவங்க அம்மா தனியா வர்றாங்கன்னு. ஸோ அம்மா, அப்பா, மாமா, அத்தை இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்ம சிறப்பு விருந்தினருக்கு கேட்க வேண்டியது இல்லை. யாரு வந்தாலும் அவர் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் டெல்லியில எந்த ஏரியால பண்ணிட்டு இருக்கீங்க, அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அதனுடைய முயற்சி எதற்காக எடுத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லலாம். அதாவதுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க டெல்லியில ஆல்ரெடி அவர் பண்ணிட்டு இருந்தாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு நான் ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்றதுக்காக நாங்க 2 பேரும் போனோம், அந்த ஏரியாவுக்கு போனோம் வீடு புக் பண்றதுக்காக. அப்புறம் நாங்களா யோசிச்சோம், அதாவது இங்க பாத்தீங்கன்னா லேண்ட் போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி டெல்லியில. நாங்க 2-3 பேர் சேர்ந்து போய் அதை பார்க்கும்போது நாங்களா யோசிச்சோம், நம்ம 3 பேர், அதாவது ஒரு 3 பெட்ரூம் இங்க வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 65 lakhs போடணும். அப்பதான், அதுவும் நான் சொல்றது வந்து அவுட்டர் ஏரியா சொல்றேன், கொஞ்சம் டெல்லியில இருந்து அவுட்டர் ஏரியா, டெல்லிக்குள்ளதான், டெல்லியில இருந்து கொஞ்சம் அவுட்டரு. அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 crores வந்து வருது 3 பேருக்கு கணக்கு போட்டோம்னா. நாங்க அப்புறம் பிளான் பண்ணோம், சரி நாம ஏன் ஒரு லேண்டா வாங்கி ஒரு 1500 2000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி நாம ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 3 பேரை ஏன் பிரிச்சு வச்சுக்க கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வாங்கினோம். வாங்கிட்டு இப்ப துவாரகா, டெல்லியில துவாரகான்னு ஒரு ஏரியா இருக்கு ஏர்போர்ட் பக்கத்துல, அங்க வாங்கி பண்ணோம். திருப்பியும் அது ஒரு சக்சஸா போச்சு. திருப்பி பக்கத்துலயே இன்னொரு இடம் வாங்கி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ வந்து சவுத் டெல்லியிலேயே ஒரு இடம் வாங்கி இப்ப அதுக்கும் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப டிராயிங் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அநேகமா December 15 ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் மெயினா நம்மளுக்கு வந்து டிராவல்ஸ் தான். இது சைட்ல எல்லாமே முயற்சி பண்ணாதானுங்க எதுவுமே, அதனால சரி ஓகே அப்படின்னு இதே பண்ணிட்டு. கண்டிப்பா உங்களுடைய புது முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதுவும் கட்டுமான துறையில புதுசா நீங்க நுழைஞ்சிருக்கிற அந்த ஒரு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். அடுத்தது இப்ப இந்த கேபிஎன் இணைந்திருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களுக்கு நீங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய அந்த டிராவல்ஸ் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் அங்க இருக்கக்கூடிய சொந்தங்களை பகிர்ந்து அவங்களுடைய எஜுகேஷன், நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்க குறைவா இருக்கிறாங்க, 10 பேர் தான் கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அங்க நீங்க ஒரு மீட்டிங் ஏதாவது காணொலி வழியா நடத்துறீங்களா, அல்லது நம்ம கேபிஎன் குளோபல் மூலியமா இணைந்து நடத்தும் பொழுது அதற்குண்டான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள், கேபிஎன் குளோபல் இருக்கக்கூடிய சொந்தங்களும் கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரு கல்வி விஷயத்திற்காக, ஏன்னா கல்வியில் இருக்கிறவங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க சொல்லியிருக்கீங்க, அவர்கள் மூலியமாக இணைந்து உங்களுடைய அங்க நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஏதாவது காணொலி வழியா நடத்துறீங்களா, அல்ல நம்ம கேபிஎன் மூலியமா இணைஞ்சு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றேன், எங்க மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அது உங்களுக்கு சொல்றேன், பதில் சொல்றேன். நான் எங்க இதுல எங்க நண்பர்கள் சங்கம் மூலியமாவும் பண்ணலாம், இருந்தாலும் நான் நம்ம ப்ரொஃபஸர் அவங்க கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அவர்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க இதற்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதிலையும் சொன்னா, இங்க நம்ம நிறைய நண்பர்கள் இருக்கிற காரணத்தினால, நிறைய சொந்தங்கள் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு, ஏன்னா எல்லாருமே ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னா டெல்லி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் டெல்லியில போய் படிக்கிறதுக்கு. அப்ப அந்த மாதிரி சிவில் சர்வீசஸ் போய் படிக்கக்கூடிய அந்த கல்லூரிகளோ அல்லது ஸ்கூல்ஸ் பத்தி உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சரி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா,
நம்ம குழந்தைங்கலாம் வந்து வெளியில, அதாவது தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வெளி உலகம் தெரியும். அவங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் நிறைய வரும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க படிக்கிறதுனால நான் நிறைய குழந்தைங்கள பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டுல படிக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்க டெல்லி காலேஜ்ல படிக்கிற குழந்தைங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அவங்க 100க்கு 100 மார்க் வாங்கலாம். அதே வந்து குழந்தை வந்து இங்க நார்த்துக்கு வரும்போது சில வேலை விஷயமா வேலை கிடைச்சு அவங்க இங்க டெல்லிக்கு வரும்போது அவங்களால கண்டிப்பா அதை வந்து அவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா இங்கத்த நாலேஜ் வந்து வேற மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒன்லி புக்கை படிச்சே அவங்க அப்படியே பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க வந்து இங்க வந்து மார்க் 70% மார்க் வாங்கினா கூட அவனுக்கு நாலேஜ் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, மிகவும் உண்மையான கருத்து தான். அதை நானும் ஆமோதிக்கின்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய குழந்தைகளை நம்ம சந்திக்கிறத பார்த்திருக்கிறோம். அதனாலதான் நிறைய பேர் வந்து டெல்லியில போய் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய குழந்தைகளை அங்க படிக்க வச்சு அட்லீஸ்ட் பை காலேஜாவது அங்க கொண்டு போய் சேர்த்தணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொந்தங்களுக்கும் டெல்லியில கொண்டு போய் சேர்த்தும் பொழுது நமக்கு அங்க யாரும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை அவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு இருக்காது. இந்த காணொளி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் அறிமுகம் கிடைத்ததுல அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதுல வந்து இன்னொருத்தர் கேக்குறாங்க என்னன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய விலைவாசிகள் மற்றும் லிவிங் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங். இங்க கொஞ்சம் லிவிங் காஸ்டிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தாங்க இருக்கு. இப்ப அவங்க அதாவது சாதாரணமா ஒரு குழந்தை ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்குதுன்னு வைங்களேன், அவன் அப்ராக்சிமேட்டா ஒரு மந்த்லி ஒரு 8 to 10,000 கண்டிப்பா தேவைப்படும் அவங்களுக்கு. இவ்வளவு கன்ஃபார்மா அதாவது இந்த அமௌண்ட் கண்டிப்பா தேவைப்படும் அவங்களுக்கு. மற்றபடி இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போனாவோ இல்ல அங்க போய் படிச்சாலுமே உங்களுக்கு அங்கேயும் கிட்டத்தட்ட 6,000-7,000 ரூபாய்க்கு கம்மியா யாரும் பண்ண முடியாது. ஸோ ரொம்பவும் அதிகம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10% டிஃபரன்ஸ் வரும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அந்த கேள்விக்கும் உண்டான பதில் நம் சொந்தத்திற்கு கிடைத்திருக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. மேபி அந்த கேள்வி அவருக்கு கரெக்டா நம்ம பொருத்தமான கேள்வியான்னு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம சொந்தம் கேட்டதற்காக நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதுக்கு தாராளமா பதில் சொல்லலாம். டெல்லியில எந்த தொழில் சிறப்பாக செல்கிறது? மும்பை தொழில் நகரம், ஆனால் டெல்லி நிர்வாக நகரம். ஒப்பீட்டளவில் டெல்லி பற்றி தொழிலா வணிகமா அப்படின்னு கேட்டிருக்காரு. போட்டிருக்காரு அதையே. இல்ல நீங்க ஆக்சுவலா இப்ப வந்து டெல்லியில அந்த அளவுக்கு முன்ன மாதிரி இல்ல. இப்ப முன்னெல்லாம் வந்து நிறைய பிசினஸ் நிறைய டெவலப் ஆயிட்டு இருந்தது. இப்ப கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவம் தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்குங்க. பிசினஸ் ஆகட்டும், மற்றபடி நீங்க எல்லாமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கு இப்ப தற்சமயம். ஏன்னா நிறைய பேருக்கு அதாவது வேலை வாய்ப்பையே இழந்து தமிழ்நாடு ரிட்டர்ன் போனீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன் நான். இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15% to 20% மக்கள் வந்து ரிட்டர்ன் தமிழ்நாடு போயிட்டாங்க. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்ப. அதனால இந்த டைம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா டைம்ல தான் என்னால சொல்ல முடியும். ஓகே, ஓகே, பரவாயில்ல. நீங்க வந்து அதற்கு உங்களுடைய பார்வையில் இருக்கிற பதில் அவர் சொந்தத்துக்கு தெரிவிச்சிருக்கீங்க. இன்னொரு விஷயம் வந்து நிறைய அதாவது 2 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது டெல்லி வந்து சேஃபா இருக்குமா, டெல்லி என்விரான்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு சேஃபா கொண்டு போக முடியுமான்னு அவர்களுக்கு நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர் பதில் சொல்வதற்கு முன்னால் நம் கேபிஎன் காணொலியில காவல்துறையில உயரிய பதவியில் இருக்கக்கூடிய அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏடிஜிபி திரு ரவி ஐயா அவர்கள் வந்து நமக்கு ஒரு சேஃப்டி ஆஃப் சிட்டிசன்ஸ், அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சேஃப்டி எப்படி இருக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காணொலிய ஒரு வருடத்துக்கு முன்னால நீங்க நம்மளுடைய கேபிஎன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதுல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா காவல்துறை தலைவர் உயரிய தலைமை இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஜிபி திரு ரவி ஐயா அவர்கள் பாதுகாப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. அது டெல்லியாகட்டும், தமிழகமாகட்டும் அல்லது வேற வெளிநாடாகட்டும், எங்க இருந்தாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்புங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சியை சொல்லியிருக்காரு.
அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு துறையில எப்படி வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா காவலன் அப்படிங்கிற அந்த செயலி ஆப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகளாகட்டும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த காவலன் செயலியை வந்து நீங்க கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் கேம்ஸ் எல்லாம் வச்சுட்டு தேவையில்லாத ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த காவலன் செயலி வந்து ஃபங்க்ஷன் பண்றது நீங்க அந்த காணொலியை பாருங்க, அல்லது நீங்க கூகுள்ல வந்து காவலன் செயலியை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல அவர் வந்து ஒரு சிறிய காணொலி கூட அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த தருணத்துல ஏன்னா நிறைய சொந்தங்கள் வந்து பெண்கள் சேஃப்டி டெல்லியை பத்தி பேசும்பொழுது டெல்லி மட்டுமல்ல, இன்றைய கால சூழ்நிலையில இந்த டெக்னாலஜி வளர்ந்த இதுல வந்து நிறைய இடத்துலயுமே நம்ம சேஃப்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரிகாஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அதை இந்த தருணத்துல நினைவுபடுத்தி விட்டு ஏற்கனவே நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்னது போல் யாராகட்டும் அவர் வந்து நம்ம சொந்தத்தை ஏன் இந்த காணொலியில நம்ம அவரை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தம் டிராவல்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, அவரை விட பெரிய ஆட்களாகவும் இருக்கலாம். பட் நம்ம ஏன் டெல்லியை சூஸ் பண்றோம்னா 2 விஷயம். ஒன்று, வெளி மாநிலம், அந்த வெளி மாநிலத்தை நம்ம அவாய்டே பண்ண முடியாத ஒரு தலைநகரம். ஸோ டெல்லியில நம்ம வந்து என்ன மாதிரி வழக்கறிஞர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினரை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகம் கிடைச்சிருந்ததுன்னா, நாங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு என்னோட கிளையண்ட்டை ஒருத்தரை அனுப்பணும், அவர் நான் போயே ஆகணும் அப்படின்னாரு. ஆனா இங்க வந்து இருக்கிற டிராவல் ஏஜென்ட் கேட்டா தமிழ் பேசி அவரை டேக் கேர் பண்ணி ஒரு 2 நாள் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு கேஸையும் பார்த்த மாதிரி ஆச்சு. ஃபிளைட்ல இது வரைக்கும் போகவே இல்லை அந்த அந்த ஒரு கிளைண்ட். ஸோ அவருக்கு வந்து ஃபிளைட்லயும் போன மாதிரி ஆச்சு. சுத்தி பார்த்துட்டு கேஸையும் முடிச்சுட்டு திரும்பி பத்திரமா வர்றதுக்கு அவருக்கு கேஸுக்கு நாங்க ஒர்க் பண்ணினதை விட அவருக்கு பாதுகாப்பா ஒரு தமிழ் பேசுற ஒரு ஓட்டுநரோ அல்லது ஒரு நிர்வாகத்திலேயோ ஒப்படைச்சு அவர் பத்திரமா கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்க அதிக நேரம் எடுத்து நிறைய டிராவல்ஸ்ல கேட்டுதான் 1-2 டிராவல்ஸ் தான் வந்து அதுக்கு ஒரு கேரண்டி கொடுத்து பண்ணினாங்க. ஸோ அதைய தேடுற கஷ்டம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைய நம்ம சொந்தம் நம்மளுக்கு அறிமுகம் ஆயிருந்தா நிறைய பேருக்கு அது ஒரு சுலபமான விஷயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி வந்து அவர் கூறியது போல் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துனதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த தலைநகரத்தை நம்ம தவிர்க்கவும் முடியாது. தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக அல்லது வழக்கு விஷயமாக சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நகரம் நம்ம தலைநகரம் டெல்லி தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் விஷயமாகட்டும் அல்லது எந்த தொழில் விஷயமாகட்டும் அல்லது இந்த நெட்வொர்க்ல வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்ல கனெக்டிங் ஃபிளைட்ஸ் ஆகட்டும் அல்லது சுற்றுலால வந்து நீங்க இங்கிருந்து வட இந்தியா சுற்றுலா போனீங்கன்னா டெல்லியிலிருந்து போக்குவரத்து தான் வந்து சீப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த காணொலி. அது நம்பர் 1 ரீசன். நம்பர் 2, இங்க இருக்கிற சொந்தங்கள் டெல்லியிலே நிறைய பேர் இருப்பாங்க, வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக அல்லது டெல்லியில போய் செட்டில் ஆகுறாங்களா ஒரு எண்ணத்துல. அப்படி இருக்கிறவர்கள் இந்த மாதிரி ஒரு சொந்தத்துடைய ஒரு பைண்டிங்ல அந்த உங்க நண்பர்கள் சங்கத்தின் மூலியமா இணைஞ்சு உங்களுக்கு அந்த ஒரு தடை கற்கள் வராம ஒரு பேசிக் டீடைல்ஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறத ஒரு உறுதிப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு அங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு நம்பகத்தன்மையான ஒரு காணொலியில அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த 2 காரணங்களை நிறைய நண்பர்கள் நம்ம அதே விஷயமான கேள்விகளை கேட்டிருக்கிறதுனால அதைய நம்ம கடந்து அடுத்த கேள்விக்கு போலாம். அதே மாதிரி முக்கியமா நம்ம சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட அந்த பெண்கள் சமுதாயத்திற்கு உண்டான பாதுகாப்பு விஷயத்தை பத்தி அவர் ஏடிஜிபி ரவி ஐயா அவர்களுடைய காணொலி லிங்க்கும் அதுல இருக்கு. ஸோ அதுல யாரும் எல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கண்டிப்பா போய் நம்ம கேபிஎன் குளோபல் யூடியூப் சேனலை டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த காணொலியை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான விடயங்கள் அங்க கிடைக்கும். ஸோ அவர் காவல்துறையிலிருந்து சொல்ற விஷயங்களை நீங்க அதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இன்றைய காணொலியில நிறைய நண்பர்கள் நம்முடன் இன்றும் இணைந்து இருந்தாலும் காணொலியில இல்லாத நண்பர்கள், அதாவது இதைய வந்து நம்ம பதிவேற்றம் செய்யப்படும் நேரத்துல அவர்களுக்கு தெரிஞ்சு கொள்வதற்காக இங்க இல்லாத நபர்கள் சொந்தங்கள் இந்த காணொலியில தெரிஞ்சு பின்னாடி விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத விஷயத்த பேஸ் பண்ணி இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு சொந்தம் கேட்டிருக்காரு. அதாவது டெல்லி அப்படிங்கிற அந்த மாநிலத்திற்கு தொழில் வாய்ப்புகள் எவ்வாறு இனிமேல் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு வாய்ப்பு. அதாவது எதற்காக இந்த கேள்வி அப்படின்னு அதுவும் அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு. டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல 2 நாள் முன்னாடி ஏசியாவிலே மிகப்பெரிய முதல்
விமான நிலையம் உருவாக்குவதற்கு பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது போல உத்தரப்பிரதேஷ்ல நிறைய தொழில் வாய்ப்புகள், அதாவது யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேயை ஒட்டி நிறைய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நொய்டால ஆகட்டும், குர்கான்ல ஆகட்டும், மற்ற ஏரியாக்கள்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு டெல்லி வந்து கனெக்ட் பண்ற ஏரியா தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி யூபி, அதாவது டெல்லி பார்டர் இருக்கக்கூடிய அந்த நொய்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பத்தி உங்களுடைய ஒரு பார்வையில எப்படி இருக்கும், அங்க போற மாதிரி சர்வீசஸ் நீங்க சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் விலாவரியா உங்களுக்கு தெரிஞ்ச பார்வையில சொன்னீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு நிறைய சொந்தங்களுக்கு அது புலப்படும். இப்ப டெல்லி ஏன்னா வேற அடிக்கல் நாட்டிருக்காரு, நான் நியூஸ்ல பார்த்தேங்க. டெல்லி பக்கத்துல யமுனா எக்ஸ்பிரஸ், அங்க நிறைய கட்டுமானங்க தொழில் கட்டடங்கள்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இப்ப. ஆனா அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, அங்க எந்த விதமான எப்படிப்பட்ட, அதாவது அவங்க என்ன தொழில் பண்ண போறாங்க, அவங்களுக்கு அங்க என்ன ஹெல்ப் வேணும், அதாவது லேண்ட் வேணுமா இல்ல அவங்க என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஹெல்ப் முடியுமோ நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இன்றைய காணொலியின இறுதி கட்டத்திற்கு, அதாவது இன்னும் ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்கிற அந்த கேள்வியை உங்களுக்கு ஒரு விலாவரியா சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது இந்த நிறைவு பகுதிக்கு வரப்போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி 2022 இந்த வருஷம் 2021 முடிச்சு 2022 நம்ம நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம கேபிஎன் குளோபல்ல பல துறைகளில சாதித்தவர்கள், சாதித்து கொண்டிருப்பவர்கள், சாதித்து முடித்தவர்கள், அந்த சாதனை பட்டியலில் ஒரு அடி எடுத்து வைத்து அடுத்த வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சுதான் கொண்டு போகின்றோம். அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்துல நிறைய சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பணக்காரர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு குழு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, இதுல ஏதாவது டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் நீங்க சேர்த்துவீங்களா, இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் மிகவும் ஒரு விஷயத்தை நான் இங்க தெளிவாக குறிப்பிட வேண்டியது என்னன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது தினமும் நம்ம கேபிஎன் குளோபல் டெலிகிராம் ஆப்ல ஜஸ்ட் என்னென்ன மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருக்குன்னு காலையில் ஒரு 5 minutes கோ த்ரூ பண்ணிட்டு உங்க அன்றாட தொழில் வேலையாகட்டும் அல்லது வேலையில நீங்க இருந்தீங்கனாலும் ஜாப்ல இருந்தாலும் அதைய பாருங்க. ஏன்னா நிறைய சொந்தங்கள் முக்கியமான தகவல்களை இதுல பரிமாறுறாங்க. முக்கியமான தகவல்னா எப்படின்னா, ஒரு பிசினஸ் வந்து ஜஸ்ட் அவர் போஸ்ட் பண்றதை வச்சு ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு, 1-2 பிசினஸ் நடக்குது, அப்புறம் கடைசியில் அவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த தொழிலை மேற்கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல முக்கியமா சில சக்சஸ் ஸ்டோரிஸ், அதாவது வெற்றி பயணங்கள் அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம பகிர்ந்துக்க வேண்டியது முக்கியமா கருதப்படுகிறது. என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவரு ஒரு சென்னையில இருக்கிறவரை கூட ஒரு நெட்வொர்க் ஆகிறாரு. அவர் சென்னையில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து வேற ஒரு ஊர்ல சர்வீஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து சென்னையில ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து அவர் யாரும் தெரியல, பணத்தை கொடுத்து கரெக்டா அனுப்புவாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் இவரு டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கேபிஎன் குளோபல் ஆப்ல ஒருத்தர் ப்ரமோஷன் போடும் பொழுது இவங்க இணைஞ்சு 2 பேருமே இவருக்கும் நம்ம சொந்தம் அப்படிங்கறதுனால அவருடைய லாபத்துல ஒரு பகுதியை குறைச்சு ஒரு டிஸ்கவுண்டா அவருக்கு கொடுக்குறாரு. இவருக்கும் சென்னை போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவுகள் இந்த கோவிட் டைம்ல கரெக்டான தரமான பொருள் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாத டைம்ல இந்த ஒரு இணைப்பு மூலியமா சிறுக சிறுக அந்த நம்பகத்தன்மையை 2 பேரும் சரி சமமாக அவர்களுடைய நம்பகத்தன்மையை பரிசோதித்த பிறகு இன்று நல்ல முறையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது, இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு டெக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஈரோடுல இருக்கிறது. அங்க வந்து நிறைய கடைகள், 40 லட்சம் ஒரு கடையோட மதிப்பு. அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அவர் வந்து பதிவிட்டதுனாலேயே கிட்டத்தட்ட 9 கடைகள் விற்று இருக்கின்றன. அப்போ 9 கடை 40 லட்சத்துக்கு நம்ம சொந்தங்கள் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த டெலிகிராம் ஆப் அப்படிங்கிறது நம்ம கேபிஎன் குளோபல்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள் டைம் பாஸ் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம்.
இதன் மூலியமாக நிறைய தொழில் வாய்ப்புகள் அவர்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் தெரிகின்றது. அந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நாங்க வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காகத்தான் எந்தவித ஒரு சந்தாவும் இல்லாமல், மறுபடியும் சொல்றேன், ₹1 கூட யார்கிட்டையும் வாங்காம இந்த காணொளி நிகழ்விற்கு நம்ம பணம் செலவு பண்றத முதற்கொண்டு, இதுக்கு உண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதெல்லாம் செலவு பண்றத முதற்கொண்டு, நம்ம அவரவர்கள் தொழில்ல ஒரு ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் அமைஞ்சு ஒன்று சேர்ந்து பல நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம அனைவரும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம். அது அந்த தலைப்புக்கு உண்டான ஒரு முயற்சி. அந்த முயற்சியில பலர் பேர் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இன்றியமையாததை நாங்க பார்த்துக்கிறோம். நிறைய பேர் 4400 சொந்தங்களை தாண்டி 500 நெருங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குரூப்ல இந்த காணொளி நடக்கக்கூடிய இந்த டைம்ல நாம வந்து அந்த டெலிகிராம் குரூப் ஆஃப் பண்ணிடுறோம். அதாவது ஆஃப் பண்ணிடுற சென்ஸ் யாரும் மெசேஜை போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய சொந்தங்கள் கேட்கறாங்க, நீங்க மெசேஜை போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு அலோவ் பண்ணுங்க, எங்களுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா பிசினஸ் வரும் அப்படின்னு. நாங்க தெளிவா சொல்லக்கூடியது, நம்ம கமிட்டியில இருந்து எடுத்த முடிவும்படி தெளிவா சொல்லக்கூடியது, நீங்கள் இந்த காணொளியில இணைஞ்சு இருந்தீங்கன்னா தான் இந்த காணொளி வழியாக என்னென்ன பேசுறோம், அடுத்தது யார் யார் பேச போறாங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு அமைப்பு பாலமாக நம்ம கொடுக்குறோம். அந்த அமைப்பு பாலத்துல நீங்க நேரடியா பேசி மகிழும் பொழுதுதான் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு புரிந்துணர்வும் அந்த ஒரு நம்பகத்தன்மையும் ட்ரஸ்ட் வரும். ஸோ நம்மளுடைய கேபிஎன் குளோபலுடைய ஒரு லோகோவே கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ். உங்களுடைய நம்பகத்தன்மையை தான் உங்களுக்கு தொழில் வாய்ப்பாக மாற்றி தருகிறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த நம்பகத்தன்மைய நம்ம வீட்டுல வேற வேலையை பார்த்துட்டு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சினிமாவோ டிவி முன்னாடியோ இல்ல வெளியில பொழுதுபோக்காகவோ ஸ்பெண்ட் பண்றத காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணலாம். இந்த ஒரு 2 மணி நேரம் நம்ம ஒதுக்கி அதை செய்யும் பொழுதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ஒரு தருணத்துல தெரிவிச்சுட்டு, இந்த காணொளி நிகழ்வில் கடைசி கேள்வியாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு முக்கியமா ஒரு ஒரு தொழில் விஷயமாக தான் அவர் கேட்டிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய டிராவல் பிசினஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய டிராவல் பிசினஸுக்கும் என்ன வேறுபாடு? நாங்கள் அங்க டிராவல் பிசினஸ்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவர் ஜாயின் வெஞ்சர்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஒரு பங்குதாரர்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாதிரி 1-2 வண்டியை எடுத்து போட்டு அங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு இந்த காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம செல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுல டூர் டிராவல் பண்றதுக்கும் டெல்லியில டூர் டிராவல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து டிரைவர் சம்பளம் எல்லாம் கொஞ்சம் அதிகம்ங்க. நம்ம ஊர்ல வந்து டிரைவர் சம்பளம் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அவ்வளவு இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து இப்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் டீசல் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாவே குறைஞ்சது ₹6 வருது. பர் லிட்டர் ₹6 டிஃபரன்ஸ் வருது. அப்படி வந்துமே நாங்க வந்து இங்க கிலோமீட்டருக்கு இப்ப சாதாரணமா ஒரு சின்ன இட்டியோஸ் டிசைர் அந்த மாதிரி சின்ன வண்டிக்கு நாங்க இங்க ₹14 ₹15 சார்ஜ் பண்றோம். ஆனா நம்ம ஊர்ல வந்து இப்பவும் ₹10 ₹11 ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது என்னால கணிக்க முடியல. இங்க வந்து அவர் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு விருப்பப்பட்டாரு அப்படின்னா, ஒண்ணு ரூட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் டிரைவருக்கு. ஒண்ணு, நம்ம டிரைவரை நம்பி இப்ப நான் இந்த தொழிலையே வந்து வெற்றி அடைறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யார் நம்பியுமே வந்து வண்டி இது பண்ண மாட்டேன். அதாவது இப்போ ஒரு டிரைவர் அனுப்பிச்சு விடுறேன். இப்ப ஹிந்தி டிரைவரை பத்தி பிரச்சனையே இல்லைங்க. தமிழ் டிரைவர் தான் இருக்கிறதுலயே பெரிய டென்ஷன் பிடிச்சவங்க அவங்க மட்டும்தான். நிறைய பேரை நான் வந்து ஆக்ரால போய் கூட மாத்திட்டு இருக்கேன் அவனை. ஏதாவது ஏன்னா வேணும்னே பிரச்சனை பண்ணுவானுங்க. நம்மள தமிழ் டிரைவர் நம்மள விட்டா இவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற சவால்லாம் நிறைய எனக்கு வந்திருக்கு. அவனை அங்கேயே கணக்கு முடிச்சுட்டு அவனை அங்கிருந்தே அனுப்பிச்சுட்டு நான் இங்கிருந்து பஸ்ல போயெல்லாம் கூட நான் டூர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி கொஞ்சம் அவருக்கு வந்து அது ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஆரம்ப ஸ்டேஜ்ல வரும். அவர் போக போக இருந்தா அப்படியே பழகிக்கலாம். அது ஒன்றும் பெரிய கொஞ்சம் சவாலாதான் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ஓகே, கண்டிப்பாக மனம் திறந்து நீங்க என்ன பிரச்சனையை அவர் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு போட்டிக்க அப்படிங்கிறது கருதாம நீங்க சொன்னது முக்கிய மகிழ்ச்சி. சொந்தங்களுக்கு இதுதான் நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்தங்களுடைய நம்பகத்தன்மையான ஒரு சொந்தத்தை மீட் பண்ணும் பொழுதுதான் உண்மையான விஷயத்தை அவர் ஷேர் பண்ணுவாரு. ஸோ அதன் மூலயமா
நம்ம டெல்லியில நீங்க தொழில் பண்றதற்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு அந்த கேள்வியை அடுத்து இன்றைய சிறப்பு காணொளியில் ஒரு உரையாடல் கலந்த ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இதுவரைக்கும் நம்ம உரையாடல் கலந்த ஒரு சந்திப்பை இதுவரைக்கும் கொண்டு சென்றதில்லை. அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம கமிட்டி அப்ரூவ் பண்ணதுக்கு இணங்க இந்த ஒரு உரையாடல் சார்ந்த இந்த காணொலி நிகழ்விற்கு வந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காணொலியில இணைந்திருந்த நம்ம சொந்தம் திரு ஆர் மோகன்குமார், மோகன் ரெண்டல் கார்ஸ் அண்ட் மோகன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெல்லி மற்றும் கொங்கு நண்பர்கள் சங்கம் அதனுடைய டெல்லியின் தலைவர், அவருக்கும் இந்த காணொலியில் இணைந்திருந்ததற்கு டெல்லியிலிருந்து நம்முடைய கொங்கு சொந்தங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க ஏதாவது கடைசியா சொல்ல விரும்புறீங்கன்னா? சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வைராக்கியம் இது இருந்தா உண்மையிலேயே வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படின்னு என்னோட அனுபவத்தை நான் சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாரும் அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இன்றைய காணொலியில் இணைந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.